ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலையூர் பக்கத்தில் உள்ள மப்பேடில் இருக்குது. பாரத் யூனிவர்சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸ். ஜியான் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நியூ பெருங்குளத்தூர் வண்டலூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். பைபாஸ் பக்கத்துலேயே வருது. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 800 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. பேங்க் வந்து ஏலத்துக்கு வர்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி. மொத்தம் வந்து 16 வீடு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் 8 வீடு இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் 8 வீடு இருக்குது. நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஃப்ளாட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார் பார்க்கிங்கு. கீழே நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. லிஃப்ட்டுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் லிஃப்ட் வந்து இன்கம்ப்ளீட்டில் தான் இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. வெஸ்ட் ஃபேஸிங் அப்பார்ட்மெண்ட்டு தான் இது. இதோட யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 427 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். பில்ட் அவுட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 850 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அவுட் ஏரியா, 2 BHK. வெஸ்ட் ஃபேஸிங். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. டோர் வந்து பார்த்திங்கன்னா டீக் வுட்டு. ஸோ உள்ளே போன என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தவொடனே பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியா. ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புதுசாகவே இருக்குது. ஸோ க்ளீன் பண்ண வேண்டிய க்ளீன் மட்டும் தான் பண்ணணும். ஒயிட் வாஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ விண்டோஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதனால் வீடு வெளிச்சமாகவே இருக்குது. லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. ஸோ அங்கே பாத்ரூம் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். ஸோ கிச்சன் நல்லா தாராளமாக ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஒரு பெட்ரூம் ரேஞ்சுக்கே இருக்குது. ஷெல்ஃப்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது. கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ வச்சுருக்காங்க. 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் உண்டு. ஷெல்ஃபும் வச்சுருக்காங்க. விண்டோஸும் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாகவே இருக்குது. ஒயிட் வாஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வீடை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணி நம்ம கொடுத்துனா வந்துடலாம். பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. 27 லட்சத்துக்கு தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது. பாத்ரூம் நல்லா வந்து வெளிச்சமாகவே இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் அரௌண்ட் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய காலேஜஸ்லாம் இருக்குது. மெயின் ரோட் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. இங்கேருந்து வண்டலூருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ லிவிங் ஏரியாவே நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இது நீங்கள் டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம். ஸோ செகண்ட் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப்லாம் இருக்குது. விண்டோவும் வச்சுருக்காங்க. ஸோ வீடு வந்து பக்கத்தில் நல்லாயிருக்கு. வீடு நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிரும். ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பேங்க் ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. 27 லட்சத்துக்கு தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட்டால் கவர் பண்ணியிருக்காங்க சேஃப்டி மெஷருக்காக. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பேங்க் கோட் பண்ணியிருக்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா 27 lakhs. ஸோ சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.